ஹாய் எம்சி பாய்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சென்னை வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ சென்னையில் வந்து கால் டாக்ஸி ஓட்ட போகிறோம். ஏன் அப்படின்றத நான் வந்து காருக்குள்ளே போய்ட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம காரு, புதுசாக போட்ட வேகனார் சிஎன்ஜி வேண்டியது பாருங்கள், ரொம்ப புதுசாக இருக்குது. வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு புது காரு. ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்து நல்லா உட்காந்தாச்சு. வாங்க ஃபஸ்ட்டு ஏசியை போவோம். ஏசி இல்லைன்னா சென்னையில் ஒன்றுமே பண்ண முடியாது. சோப்பா அப்புறம் கிலோமீட்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நெருப்பாக கொதிக்குதுப்பா. நம்ம ஊரில் வந்து டெலிகாமில் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம வந்து ரீசெண்டாக விட்டாச்சு. என்ன ரீசன்னா, நம்மளுக்கு சேலரி பத்தலை அப்படி இப்படின்னா 1008 ரீசனு. இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம சென்னையில் வந்து கால் டாக்ஸி எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம். ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம். நம்மளுக்கு அடிக்கடி லீவ் வேறு கிடைக்காது. ஸோ டாக்ஸின்னா அப்படி பிரச்சனையே இல்லை. எப்போ வேணால் லீவ் எடுத்துக்கலாம், வண்டியை எடுத்து ஓட்டிக்கலாம். மற்ற நேரத்தில் நம்மளுக்கு லீவ் வேணும் அப்படின்னா போட்டு நம்ம ஊரை பக்கம் போயிடலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சேல்ரி வந்து ரொம்ப கம்மியாக தான் தராங்க. என்ன ரீசன்னு தெரில. ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு கீழே 10 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு 10 பேருக்கு எவ்வளோ பேசிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேசிக் தான் கொடுக்குறாங்க. 10,000 ஊர்னா. இதே சென்னைனா ஒரு 20,000 அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டுறாங்க. முழு ப்ராஃபிட்டையும் ஓனர்ஸே எடுத்துக்கிறதுனால தான் எம்ப்ளாய்க்கு சுத்தமாக லாபமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பணத்தேவை இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம யூடியூப்காக நம்ம கேமரா கேஜெட்ஸ்க்கே கிட்டத்தட்ட 1 lakh மேலே செலவு பண்ணிட்டேன். அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்பெனி ஜாப் இனிமேல் செட் ஆகாது. ஸோ அதனால் இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம வந்து டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப பேஷன், டிரைவிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏற்கனவே நான் டாக்ஸி ஓட்டியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போது ஒரு 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா 1 hour ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம புது வண்டி எடுத்திருக்கோம், வேகனாரு. உள்ளே வந்து இப்போ வந்து இந்த வண்டி இன்றைக்கி தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா, ஒரு குழந்த மாரி அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிஎன்ஜியும் இருக்குது. இதில் ரைட் சைடில் சிஎன்ஜி பிளிங்க் ஆகிட்டுருக்கு, லெஃப்ட் சைடு பெட்ரோலு. இதில் 2 டேங்க் இருக்குது, சிஎன்ஜியும் இருக்குது பெட்ரோலும் இருக்குது. கேஸில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஹேண்டியாக, கீர்லாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏசிலாம் நல்லா சில்லுன்னு நல்ல ஒரு புது காருன்றனால கிலோமீட்டர் கூட 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 1400 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதையும் கிட்டத்தட்ட நான் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். வாங்க அடுத்தடுத்த விலாக்லாம் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு லீவில் பண்ணலாம். மற்றபடி வந்து வீடியோஸ் வந்து சென்னையிலும் மேக் பண்ணலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆளில் வச்சிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குன்னு வரும். தேங்க்யூ எம்சி பாய்ஸ். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 806 பேர் இருக்கோம். இது வரைக்கும் கடந்து வந்ததோட இன்னொரு 196 பேர் வந்தோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பார்ட்டி தான். 1K வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.